இப்ப நம்மள மாரி யங்ஸ்டர்ஸுக்குலாம் வாழ்க்கையில ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன சொல்லுவோம்னா, முடி கொட்டுதுன்னு சொல்லுவோம். இப்ப நமக்கு தான் முடி கொட்டுன்னு, "மச்சான் லைட்டா முடி கொட்டுற மாரி இருக்குன்னா," "ஏய் எனக்கும்டான்னுவானுங்க." ஸோ நெறைய பேருக்குலாம் பார்த்தோன்னா, இப்ப சின்ன வயசுலயே முடிலாம் ஏறி நெறைய பேர் சொட்டையா ஆயிடுறாங்க. ஸோ அந்த மாரி தான் ரீசென்ட் டைம்ல என்ன ஆயிருக்குன்னா, ஜனவரி மாசம் மகாராஷ்டிரால புல்தானான்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீன்னா, நெறைய வில்லேஜஸ்ல மக்களுக்கெல்லாம் முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. சரி, முடி கொட்டுறது ஒரு காமன் விஷயம் தான். டாக்டர்லாம் கூட சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 100 ஹேர் நம்ம தலையிலேருந்து விழும். அது வந்து ஒரு காமனான விஷயம். அதுக்கு மேல கொட்டிச்சுனா தான் நமக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அதே மாரி அங்க இருக்க மக்களுக்குமே முடி கொட்டுது. முடி எப்படி கொட்ட ஆரம்பிக்குதுன்னா, ஒரு வயசு வாரியே இல்லாம கொட்டுது. ஒரு 4 வயசு பையனுக்கும் கொட்டுது. ஒரு 70 வயசு, 40 வயசு அவங்களுக்குமே கொட்டுது. ஸோ அவங்களுக்கு முடி மட்டும் கொட்டாம என்ன ஆயிருக்குன்னா, ஃபீவர் வருது, பாடி பெயினா இருக்கு. இந்த ஸ்கேல்ப்லலாம் இச்சிங் மாரி இருக்கு. அவங்க இப்டி இப்டி பண்ணி இப்டி கை எடுத்தா, இந்த ஐ படத்துல விக்ரம்க்கு கொட்டுமே கொத்து கொத்தா, அந்த மாரி கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 3 நாள், ஒரு வாரத்திலே பார்த்தோன்னா, பாதி பேருக்கு மண்டையில முடியே இல்ல. எல்லாம் மொட்டை மாரி ஆயிட்டாங்க. இத பார்த்த உடனே அந்த ஊர்ல இருக்க ஹாஸ்பிட்டல், இந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல இருக்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து, சரி இங்க ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி, அந்த மக்களெல்லாம் செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது நார்மலா நமக்கு தெரியும், முடி பிரச்சனைனாலே ஃபர்ஸ்ட்டு என்னவா இருக்குன்னா, ஒண்ணு நம்ம சாப்பிடுற சாப்பாடு, இல்லன்னா நம்ம தலையில புதுசா ஏதாவது ஷாம்பு அந்த மாரி போட்டிருப்போம். அதனால இவங்க என்ன பண்றாங்க, நார்மலா இவங்களோட பிளட் சாம்பிள்ஸு, அதுக்கப்புறம் இவங்க யூஸ் பண்ற ஷாம்பு, ஹேர் ஆயிலு, சோப்பு இதெல்லாம் வாங்கிட்டு போய், இவங்க நார்மலா டெஸ்ட் பண்ணிட்டு, ஓகே ரிசல்ட் சொல்றோம் அப்படின்ற மாரி போயிட்டாங்க. பட் இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்ச நாளா அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சரி, ஒரு வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம். ஒரு தண்ணி ப்ராப்ளம்னா அந்த ஏரியா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பக்கத்துல இருக்க வில்லேஜஸ்லாம் ஒரு 15 வில்லேஜஸ் கிட்ட இந்த மாரி சிம்ப்டம்ஸ் வந்து நெறைய பேருக்கு வருது. எப்படின்னா, ஒரு 400 பேருக்கு மேல இந்த ப்ராப்ளத்தோட வர ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த ஊர்ல இருக்க ஒரு டாக்டர் ஹிமட்டாரோ பவாஸ்கர், இவர் வந்து ஒரு பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கியிருக்காரு. அதுவும் இல்லாம இவர் மெயினா எதுல ஸ்பெஷல்னா வந்து இந்த ஸ்கார்பியன் பைட், இந்த தேள் கொட்டிச்சுன்னா இவர் வந்து பயங்கரமா ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு. ஸோ அவர் தான் வந்து ஓகே, இங்க வந்து ஏதோ தப்பா நடக்குது. ஏன்னா நார்மலான ஒரு சாப்பாடு இல்ல ஏதாவது ப்ராடக்ட்ஸ்னா அந்த ஏரியால இருக்கவங்கள மட்டும் தான் பாதிக்கும். இது வந்து ஒரு டோட்டல் வில்லேஜே, நெறைய வில்லேஜஸ்லாம் வந்து பாதிக்கிறாங்கன்னா, இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லி இவரு அவரோட கை காசை போட்டு ஒரு $92,000 செலவு பண்ணி மக்கள்கிட்டேருந்து லேபுக்கு கூட்டு போய் அவங்ககிட்டேருந்து சின்ன சின்ன சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ கலெக்ட் பண்ணும்போது தான் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு, ஆக்சுவலாக இது எதுவுமே இவங்க வந்து இந்த தண்ணியிலையோ இல்லை இவங்க யூஸ் பண்ணுற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்னால வரல. இந்த மெயின் கல்பிரிட்டே யாருன்னு பார்த்தோன்னா, அவங்க சாப்பிட்ட கோதுமை தானா. ஸோ இந்த கோதுமை அவங்களுக்கு எல்லாருக்கும் எங்கே கிடச்சிருக்குன்னா, அவங்களோட ரேஷன் கடையிலையா. இந்த ரேஷன் கடையிலேருந்து கோதுமைலாம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, இந்த பஞ்சாப் ஹரியானா பிளேஸ்லேருந்து தான் இந்த மகாராஷ்டிரா வில்லேஜுக்கு வந்து கோதுமைலாம் வந்திருக்கான். அவர் அந்த கோதுமையை எடுத்து செக் பண்ணும்போது தான் தெரியுதான், நார்மலாக மனுஷன் உடம்புல இந்த செலினியம்ன்ற ஒரு மினரல் வந்து தேவைப்படும், நம்மளோட மெட்டபாலிசம்காக தேவைப்படும். பட் இவங்க சாப்பிட்ட கோதுமைலாம் பார்த்தோன்னா 600 டைம் அதிகமாக இருந்திருக்கான். ஒரு நார்மலை விட 600 டைம் அதிகமாக இருந்தனால தான் இவங்களுக்கு இந்த முடி கொட்டுற ப்ராப்ளமே வந்திருக்கான். இவர் இந்த கவர்மெண்ட்டில் சொல்லி டெஸ்ட் எடுக்கும்போது தான் தெரியுது, நார்மலாக இந்த கோதுமையில் வந்து செலினியம் ஆட் ஆயிருக்கு. ஆனால் இது வந்து நார்மலாக ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ண மாதிரி தெரியல. மெயினாக இது வந்து அந்த விவசாய பூமியிலேருந்தே வந்திருக்கும். அந்த விவசாய பூமியில் பார்த்தோன்னா சரியான தண்ணி இல்லை, இந்த அந்த தண்ணியே வந்து சுத்தம் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த சால்ட்டி அதிகமாக இருந்திருக்கும். அதனால தான் வந்து இந்த விளையிற கோதுமையில் எப்படி இருந்திருக்கு, அதை சாப்பிட்டனால தான் இந்த மக்களுங்களுக்கெல்லாமே இந்த மாதிரி முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்து இவர் அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா, வித்தின் ஒரு 1 வீக்லேயே யாரெல்லாம் மொட்டையாகி முடியெல்லாம் போச்சோ அவங்களுக்குலாம் நல்ல ஹேர் க்ரோத்தே வளர ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இந்த நியூஸை கேட்கும்போது தான், ஆஹா நம்ம வந்து சாப்பிட்ற விஷயம் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான இதுவாக இருக்குது. அதுக்கப்புறம் இவர் கவர்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த ரேஷன் கடையிலேருந்து இந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள், அவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ரேஷன் கடையெல்லாம் அவங்க லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது தான், ஐயோ நம்ம சாப்பிட்றதெல்லாம் வந்து என்ன சாப்பிட்றோன்னே தெரிய மாட்டேங்குது. அது என்னமோ உண்மை தான், முன்னாடிலாம் நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் டேஸ்ட் இருக்குது, ஆனால் ஹெல்த்தி இருக்கான்னு சுத்தமாக தெரில. அதனால் நமக்கே பார்த்தோன்னா இப்போ சின்ன வயசில் இந்த நமக்குலாம் ஃபஸ்ட்டு தெரியும், வெள்ளை முடினாலே நம்ம தாத்தான்னு தான் கிண்டல் பண்ணுவோம். ஆனால் இப்போ வெள்ளை முடி வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு 25 வயசில் வந்தால் பரவாயில்ல. சில ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்தோன்னா இப்போவே கிரே ஹேராக ஆயிடுது. நிறைய பேருக்கு சின்ன பசங்களாம் பார்த்தா நிறைய கிரே ஹேராக இருக்குது. எதனாலனா மெயினாக ஹேர் வளர்றதுக்கு வந்து அயன் சத்து தேவை. ஆனால் இப்போ சின்ன பசங்கள்லாம் சரியான அயன் சத்து இருக்க மாட்டேங்குது. அவங்க டாக்டர் கிட்ட போனாலும் அவங்க அந்த அயன் டேப்லெட்டு, நெல்லிக்காய் ஜூஸு இதெல்லாம் தான் எழுதி கொடுத்துட்ருக்காங்க. அதான் மனுஷனுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைனாலும் இந்த முடி பிரச்சனை இல்லாமல் தான் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நிற்கிது. அது என்னமோ உண்மைதான் நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த முடி பிரச்சனையால் சுற்றிட்டு இருக்காங்க. நான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். என்னன்னா, ஏதோ ஒரு ஊரில் வந்து யார் யாருக்கெல்லாம் முடி இல்லையோ, முடி வளரணும் வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரியான கூட்டம் போயிருக்கானுங்க.
வரவங்க எல்லாரையும் நிக்க வச்சு ஏதோ ஒரு க்ரீம் மாரி தலையில தடவி விட்டு அனுப்பிச்சிருக்கானுங்க. அது வந்து இப்போ பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. என்ன ஆயிருக்குன்னா, அந்த க்ரீம் வந்து அவங்க ஒரு ஐ இன்ஃபெக்ஷன் மாரி வந்துட்டுருக்கு. எல்லாம் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு இருக்காங்க. அந்த மாரி இந்த முடிய வச்சு நெறைய இப்ப பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நம்ம நிறைய ஆட் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட்லாம் டிவியில போடுவாங்க. இந்த அமேசான் கார்டுலேருந்து எடுத்துகிட்டு வந்த மூலிகை தேய்ச்சா முடி வளரும்னுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்லாம் பார்த்தோன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்லாம் இந்த மாதிரி ஒரு காட்டுக்கு மாதிரி போகிறாங்க. இங்கே வாங்க ப்ரோ, நாங்கள் உங்களுக்கு ஒரு வாரத்தில் முடி வர வச்சோம். இந்த பாருங்க, நம்ம முயல் ரத்தத்தை அரைக்கிறோம், இங்கே கடையிறோம், அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நிறைய டிபேட் ஷோலாம் பார்த்துருக்கேன். இந்த முடி ஹேர் ட்ரீட்மெண்ட்லாம் ட்ரை பண்ணி முடியே வளரல அப்படின்லாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டால் என்ன எவ்வளோங்க செலவு பண்ணால், நான் ஒரு 4 லட்சம் செலவு பண்ணியிருப்பேன். முயல் ரத்தம் தேய்ச்சா வரும்னாங்க, அது தேய்ச்சா வரும், இது தேய்ச்சா வரும்னாங்க. கடைசி வரைக்கும் எனக்கு வர மாதிரி தெரில. இப்போ நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதான் நேச்சுரலாக பார்த்தோன்னா முடி ஒன்ஸ் கொட்டிடுச்சுன்னா திரும்பி வளர வைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே ரெடி ஆகிட்டோம். முடி கொஞ்சம் போகிற மாதிரி இருக்குது, ஒன்றும் இல்லைடா நான் ஒரு 2 வருஷத்தில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்மளே அடுத்தடுத்த சொல்யூஷன் தேடி கன்வின்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம்.